முதலீடு செய்யும்போது கண்டிப்பா நம்ம யாருமே வந்துட்டு கண்ணை மூடிட்டு முதலீடு செய்ய மாட்டோம். ஏன்னா நீங்க கண்ணை மூடிட்டு முதலீடு செய்றீங்கன்னா யூ ஆர் நாட் அன் இன்வெஸ்டர், நீங்க ஒரு கேம்ப்ளர். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க நிறைய அனாலிசிஸ் மற்றும் ரீசர்ச் பண்ணக்கப்புறம் தான் நீங்க முதலீட்டை ஆரம்பிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்ல, நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் எதுக்கு பண்றோம்? ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதுக்கு. அண்ட் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com தமிழ் சேனல். நான் நெட்டாலியன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோனா என்ன, அது எப்படி நம்ம பில்ட் பண்றது, எந்த மாதிரி பேசிஸ்ல பில்ட் பண்றது, அனாலிசிஸ் எப்படி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு போர்ட்ஃபோலியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஒன்று வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. அதுல வந்துட்டு நீங்க நிறைய அசெட்ஸ்ல முதலீடு செஞ்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கியிருப்பீங்க, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கேட்லாக் மாதிரி, அதாவது நீங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வருது, இதெல்லாம் காமிக்கிற ஒரு ஐட்டம் தான் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஆனால் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டாக்ஸ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் காமிக்கிற ஒரு ஐட்டம் வந்துட்டு இட் இஸ் அ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. அண்ட் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல இல்ல எந்த விதமான போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா மூணு விதமான விஷயங்கள் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த விதமான அசெட்ஸ் அல்லது எந்த விதமான ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ந்தெடுத்த ஒரு ஸ்டாக் அல்லது அந்த அசெட் வந்துட்டு எத்தனை நாளைக்கு, அதாவது லாங் டேர்ம் அல்லது ஷார்ட் டேர்ம்க்கு எத்தனை நாளைக்கு நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருக்க போறீங்க. தட் இஸ் நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நீங்க அதை மானிட்டர் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்க்கு வச்சிருந்தாலுமே அது வந்துட்டு இட் இஸ் அசோசியேட்டட் டு மார்க்கெட். அதனால கண்டிப்பா வந்துட்டு அதோட பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணணும். நீங்க சப்போஸ் ஒரு ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ல போயிட்டே இருக்குன்னா அது நீங்க ரொம்ப நாள் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா நீங்க அதை வந்துட்டு மாத்தி இல்ல அதை செல் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு ஸ்டாக் கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க கான்ஸ்டன்டா வந்துட்டு ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க ஒரு அழகான ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற ஸ்டாக்ஸ் அல்லது நீங்க வியாபாரம் செய்ய போற ஸ்டாக்ஸ் அது எல்லாத்துமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல நீங்க ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அது வந்து நீங்க எதுக்காக வாங்கியிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி யாருமே கண்ணை மூடிட்டு சும்மா ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வந்து முதலீடு செய்ய மாட்டோம். ஏதாவது ஒரு பிளானோட தான் முதலீடு செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு பிளான்ஸ் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நீங்க வாங்க போறீங்க. இல்ல உங்களுக்கு லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நீங்க வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ நீங்க போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, ஸ்டாக்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் அதில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டரில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, இல்லை ஃபார்மா, இல்லை ஆட்டோமொபைல், இல்லை மெட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே எதுக்கு நம்ம முதலீடு செய்கிறோம்? நிறைய பணம் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் கரெக்டான ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வெல்த்தை நீங்கள் க்ரோ பண்ணிட்டே வரலாம். நம்பர் 3, நம்மளோட எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம பீட் பண்ணலாம் பை இன்வெஸ்டிங் இன் எவர்கிரீன் இண்டஸ்ட்ரீஸ். எவர்கிரீன் இண்டஸ்ட்ரீஸ்னே இருக்கு. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது எதெல்லாம் எவர்கிரீன் இண்டஸ்ட்ரீஸ், எதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும், லாஸ்ல போகாது அப்படின்ற மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுல காமிக்கலாம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் யோர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. அடுத்ததாக நம்பர் 4, நீங்க ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிய வரும் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு இப்போ வந்து நல்லா எந்த இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எதுல பண்ணா நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்க சப்போஸ் ஒரே இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து உங்க எல்லா பணத்தையும் போட்டு வச்சிருந்தீங்க அண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாஸ்ல போச்சு. அப்போ நீங்க ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியில மட்டும் நீங்க வந்துட்டு முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா எதெல்லாம் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ், எதெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ராக்ல வச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்க எந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அங்கே கண்டிப்பா வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும் இன்பில்ட். பட் நீங்க தனியா வந்துட்டு ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்க அனாலிசிஸ்க்கு, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்க கோல்ஸ் என்ன, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், எதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்ட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ அடுத்ததாக எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம், யாரு எப்படி பில்ட் பண்ணணும் அதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஃபார் இமீடியட் இன்கம். அதாவது எனக்கு உடனே வந்துட்டு
எனக்கு இன்கம் வேணும், உடனே எனக்கு பணம் வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இமீடியட் இன்கம். அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யார் மெயினாக பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மெயினாக இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் தெரியும், கண்டிப்பாக இதில் வந்து நான் முதலீடு செஞ்சால் எனக்கு இதுலேருந்து இவ்வளோ டிவிடெண்ட்ஸ் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஓல்டு இன்வெஸ்டர்ஸ், மோஸ்ட்டாக ஓல்டு இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மாடலுக்கு போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதோட மெயின் மோட்டிவே என்ன, இமீடியட்டாக எனக்கு பணம் வேணும். அதனால எதெல்லாம் வந்துட்டு டாப் இண்டஸ்ட்ரீஸ், எதெல்லாம் நல்லா வெல் பெர்ஃபார்மிங் இல்லை வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க இல்லையா, அது கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு டிவிடெண்ட்ஸ் நல்லா வரும். ஸோ புதுசாக இப்போ தான் ஏர்லியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், எது இண்டஸ்ட்ரீஸில் டாப் இண்டஸ்ட்ரின்னு தெரிய வந்திருக்காது. ஸோ இந்த ஓல்டு இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு போவாங்க. அடுத்த மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிங் டு பில்ட் வெல்த். அதாவது எனக்கு நிறைய பணம் வேணும் ஃபியூச்சரில் அப்படின்னு ஒரு மோட்டிவோட பில்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம நியூ இன்வெஸ்டர்ஸ், யாருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோவா தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவ்வளோவா தெரியாது, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு போகலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரே மோட்டிவ் தான், என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எனக்கு நிறைய பணம் வேணும், அந்த நாள் தான் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு மோட்டிவோட பண்ணும்போது இட் பிகம்ஸ் திஸ் மாடல். ஸோ யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு மாதம் சம்பளம் வந்துட்டு இருக்கோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாடலுக்கு போகலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக எனக்கு வந்து பணம் வேணும் அந்த மோட்டிவ் கிடையாது, எனக்கு ஃபியூச்சரில் நிறைய பணம் வேணும் அதனால நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் நீங்கள் பண்ணலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நம்ம பண்ணணும் அதை பார்த்தாச்சு. இப்போ டைவர்சிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னு எடுக்கும்போது இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லாட் ஆஃப் செக்டர்ஸ். அதாவது நீங்கள் மெடிக்கல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கலுக்குன்னே நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு தனி ஸ்டாக்ஸ் இருக்குது, இல்லை ஐடி அதுக்குன்னு தனியாக ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு முதலீடு செய்யணும், எதில் செஞ்சால் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நியூஸில் பார்ப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு க்ரோ ஆப் இந்த ஓப்பன் பண்ணானே அதில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஸ்டாக்ஸ் இன் நியூஸ். அதாவது இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பிளைண்டாக கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்ஸ் நியூஸில் இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது, ஸோ கண்டிப்பாக நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு நல்லா வந்துட்டு பணம் வரும் அப்படின்னு ஒரு தாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விதமான இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்ஸும் வந்துட்டு நியூஸில் இருக்குது, எல்லா விதமான இண்டஸ்ட்ரி ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் க்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு அங்கேயே உங்களுக்கு நல்லா செக்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இன் நியூஸ், இன்னொன்று வந்து டாப் கெய்னர்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்துட்டு இப்போ நல்லா கெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ், யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட். அஃப்கோர்ஸ் லாஸில் போயிட்டுருக்க ஸ்டாக்ஸ் வந்து கம்மியான விலையில் நம்ம வாங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்டாக்கு ஃபியூச்சரில் பொட்டென்ஷியல் இருக்கா அது நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். அது நீங்கள் க்ரோ ஆப் மூலயமா வந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ண முடியாது. அதே மாதிரி கெய்னர்ஸ், இப்போ நல்லா வந்துட்டு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஃபியூச்சரில் திடீர்னு கீழே வந்துடும். இப்போ நல்லா போயிட்டுருக்கு, டபுளாக போயிட்டுருக்கு, நம்ம ஏன் இப்போ வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால தான் நீங்கள் வந்து பிளைண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து நீங்கள் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நம்ம அனாலிசிஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டைவர்சிஃபிகேஷன் பற்றி பேசுவோம். ஸோ டைவர்சிஃபை யோர் போர்ட்ஃபோலியோ, டைவர்சிஃபை யோர் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை நீங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய லாஸில் போச்சு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸையும் கொண்டு போய் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்மார்ட்டான இன்வெஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும். சில ஸ்டாக்ஸ் ஐடிலேருந்து வாங்குங்க, சில ஸ்டாக்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்குங்க. இந்த மாதிரி 2-3 இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பேண்டமிக் சிச்சுவேஷனில் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து லாஸில் போகலை. விச் மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கும். இது லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இது தூக்கிட்டு போயிருக்கோங்களே. அதனால நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா டைவர்சிஃபை பண்ணணும். நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் கொண்டு போய் வந்துட்டு பணத்தை கொட்டணும்னு அவசியம் இல்லை, பட் எந்த இண்டஸ்ட்ரியில் டாப் பர்ஃபார்மிங், எதுக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு நியர் ஃபியூச்சரில் பொட்டென்ஷியல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ அல்லது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் வரும்போது 2 விதமான டைவர்சிஃபிகேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைவர்சிஃபிகேஷன், அதாவது நீங்கள் ஒரே இண்டஸ்ட்ரியில் போய் உங்கள் பணத்தை போய் முதலீடு செய்கிறது.
ஏன்னா நீங்கள் ஒரே இதில் பண்ண போகிறீங்க, சப்போஸ் அது லாஸில் போச்சுன்னா எல்லாம் போச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன். அதாவது இப்போ டைவர்சிஃபிகேஷன் பேசும்போது எகெயின் இங்கே நீங்கள் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும். சும்மா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போய் கொஞ்சம் ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கக்கூடாது. எந்த இண்டஸ்ட்ரீஸில் பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபியூச்சரில் வந்து டை ஆகாது, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் தான் போய் முதலீடு செய்யணும். ஸோ ஓவர் டைவர்சிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கிறது அதுவும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காமிக்காது உங்கள் போர்ட்ஃபோலியோவில். ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுருப்பீங்க, எல்லாமே வந்துட்டு ஏன்னா நீங்கள் டாப் கெயின்ஸ் இல்லை வந்து நியூஸில் பார்க்குறது ட்ரெண்டிங் எதுன்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிச்சு நீங்களாக வாங்கி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால டைவர்சிஃபை பண்ணும்போது நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைவர்சிஃபிகேஷனை ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி டைவர்சிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோவில் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணும் இல்லையா, அது வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டாக் ப்ரொஃபைலுக்கு செலக்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச். அதாவது இந்த ஒரு ஸ்லைடை பாருங்கள். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்கானமி, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்கானமிக்கு பொட்டென்ஷியல் இருக்கா, அதாவது நீங்கள் அது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்னு அங்கே என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னா உங்களோட ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றும் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம எந்த செக்டரில் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது மேக்ரோ ஃபேக்டரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹை பெர்ஃபார்மிங் செக்டர்ஸ் இருக்குது. ஸோ எந்த செக்டர்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. அகெயின் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஐடி, ஃபார்மா, அதெல்லாம் செக்டர்ஸ். அதுக்கு கீழே இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இண்டஸ்ட்ரி தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸில் இல்லை அந்த செக்டர்ஸில் எது டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ அடுத்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா பாட்டம் அப். ஏன்னா முன்னாடி பார்த்தது டாப் டு பாட்டம், இப்போ வந்து பாட்டம் அப். ஸோ இந்த ஸ்லைடை பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்கானமியை பார்க்கணும். அதாவது நம்ம இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது, இது கரெக்டான டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த எக்கானமி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் நல்ல ப்ரைஸில் நல்ல நல்ல கம்பெனிஸை வாங்கலாம். ஸோ எக்கானமி எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செக்டர் மற்றும் சப் செக்டர், அதாவது இண்டஸ்ட்ரீஸ். எந்த இண்டஸ்ட்ரீஸில் வாங்கலாம், எதுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குது, எதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கம்பெனி. எந்த கம்பெனியில் வந்து நம்ம பொட்டென்ஷியல் இருக்குது, எந்த கம்பெனி வந்து நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம வந்து ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நம்ம ஒரே ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டோம், 2-3 கம்பெனியை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து ஏதாவது 1 அல்லது 2 இதில் தான் நம்ம வந்து முதலீடு செய்ய போகிறோம். இப்போ அதை எப்படி நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுறது, அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. ஸோ 2 விதமான அனாலிசிஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விதமான அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யோர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா யோர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கம்பெனியோட பர்பஸ், அது கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார், அது வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோக்கு விற்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் யோர் ஃபைனான்ஷியல்ஸ். அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்கா, அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ பேசிக்லி ஒரு ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு முன்னாடி என்ன ஒரு கம்பேரிசன் கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு உங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு காமிக்கும். அண்ட் இதே டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கா, ஃபியூச்சரில் அதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ். இப்போ எப்படி ஒரு ஸ்டாக் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுக்கு பேசிக்காக நான் உங்களுக்கு ஒரு 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அது எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கா, இல்லை வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கா, ஐடியில் இருக்கா, இதை முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்டிங் த ஸ்டாக். எந்த இண்டஸ்ட்ரி நம்ம பண்ணக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். எவ்வளோ ஸ்டாக் வாங்க போகிறீங்க, எவ்வளோ நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கம்பெனி வந்துட்டு எவ்வளோ வந்து பணம் சம்பாதிக்குது, அதோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறமா அந்த கம்பெனியோட காம்படிஷன், அந்த கம்பெனிக்கு ஏதாவது காம்படிஷன் இருக்காங்களா, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வந்துட்டு விசாரிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட், யார் வந்து மேனேஜ் பண்ணுறா, யார் அதோட ப்ரொமோட்டர்ஸ், போர்ட் மெம்பர்ஸ் யார், இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ், எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க பொட்டென்ஷியல் இருக்கா, ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்காங்களா, இதையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அவங்களோட ஃபைனான்ஷியல் ரேஷியோ.
ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசிஷனை எடுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோனா என்ன, எப்படி நீங்கள் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாச்சு. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு எதுலையுமே நீங்கள் வந்துட்டு சும்மா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும். அதனால தான் நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனில் ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட், இல்லை ஹவு டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லை ஐபிஓவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பர்சனல் ஃபைனான்சஸ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, அந்த பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கிறது A to Z, இல்லை ஃபார்மிங் பண்ணணுமா அதை எப்படி பண்ணுறது A to Z, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். இல்லையா கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் கரண்ட்லி எந்த ஸ்டாக்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இல்லை நிறைய டிவிடெண்ட்ஸ் வரும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Get wise, break free.